ஹே தேட் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் 2024. ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து நான் மூணா பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ், அடுத்ததா இருக்கிறது வந்து கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ், அடுத்ததா வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து நான் மூணா பிரிச்சிருக்கேன். எதனால அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் கிளியரா இருக்கணுன்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜோட லிஸ்ட் பார்த்துடலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருக்க காலேஜ் வந்து எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து சென்னையில் இருக்கு. ஸோ இந்த காலேஜ் தான் வந்து பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல தமிழ்நாட்டில் நம்பர் 1ல இருக்கு. ஸோ அடுத்த பிளேஸ்ல எந்த காலேஜ் இருக்கு அப்படின்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் பிளஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். ஸோ இதுல வந்து நம்ம கவர்மெண்ட் எய்டட் மட்டும் தான் சொல்லிட்டு இதை நம்ம எடுத்துக்க முடியாது. இதுல கவர்மெண்ட் எய்டடும் இருக்கு, அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் தான் இது. ஸோ இது வந்து நான் பிரைவேட்லயும் சொல்றேன், கவர்மெண்ட் எய்டட்லயும் சொல்றேன். ஸோ பிஎஸ்ஜி பத்தி பெருசா நம்ம பில்டப் பண்றதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, பிகாஸ் ஆல்ரெடி அது வந்து ரொம்ப பெரிய ஒரு பிராண்டு. ஸோ நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்க காலேஜ் அதுவும் ஒரு பிஎஸ்ஜியோட காலேஜ் தான். பிஎஸ்ஜி ரீசெண்டா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஓப்பன் பண்ண ஒரு காலேஜ் தான் அது, பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். ஸோ இதுவும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. இதுவும் பிஎஸ்ஜி குரூப்ஸோட இன்னொரு ஒரு காலேஜ் தான். பட் இது வந்து கவர்மெண்ட் எய்டட் கிடையாது, இது வந்து ஃபுல்லி பிரைவேட். ஸோ நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்க காலேஜ் வந்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து சென்னையில் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த காலேஜும் கூட ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ரீசெண்டா ஓப்பன் பண்ண காலேஜ் தான். பட் இந்த காலேஜ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்ல பிளேஸ்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த காலேஜ் இந்த லிஸ்ட்ல இருக்கு. ஸோ நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்க காலேஜ் வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் வந்து சென்னையில் தான் இருக்கு. ஸோ நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்க காலேஜ் வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ இந்த காலேஜ் பத்தி மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூர் சைட்ல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்க காலேஜ் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவும் வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. இதுவும் கோயம்புத்தூர் சைட்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு காலேஜ். ஸோ நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்க கோர்ஸ் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து சென்னையில இருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்க காலேஜ் வந்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் வந்து சென்னையில் தான் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லலாம். இதுவும் வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. ஸோ இந்த காலேஜும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அண்ட் பனாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சொல்லலாம். இது வந்து சத்தியமங்கலத்துல இருக்கு, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ இங்க தான் வந்து நான் படித்தேன். ஸோ அடுத்ததா இருக்கிறது ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து சென்னையில இருக்கு. இது வந்து ஒரு நல்ல காலேஜ், பிளேஸ்மெண்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஃபுல்லி பிரைவேட் காலேஜஸ். ஸோ இந்த காலேஜ் எல்லாமே தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க காலேஜஸ். ஸோ அடுத்ததான் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் பத்தி சொல்றேன். ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லயும் ஃபர்ஸ்ட் இருக்க காலேஜ் வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. இது நான் அதுலயும் சொன்னேன், இதுலயும் சொல்றேன். பிகாஸ் அதுல இந்த காலேஜ்ல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸும் இருக்கும், அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்சஸும் இருக்கும். ஸோ அதனால ரெண்டுத்திலுமே நான் இதை சொல்றேன். ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ல அடுத்ததா இருக்க காலேஜ் வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து கோயம்புத்தூர் தான் இருக்கு. இது வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஸோ நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்க கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து மதுரையில இருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் எல்லாமே ரொம்பவே நல்ல காலேஜஸ். அதுக்கப்புறம் டாப் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதை ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. இப்போ மட்டும் இல்ல, ஓவர் த இயர்ஸ் ரொம்ப வருஷமா இதை ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹாஸ்டல் அந்த ஃபுட்லாம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கும். பிகாஸ் கவர்மெண்ட் எய்டட் அப்படின்றதுனால ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஸ்டடீஸ் அப்புறம் அகாடமிக்ஸ் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபைனலா வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல எந்தெந்த காலேஜ்ல நல்லா இருக்கும் அப்படின்னு நான் இப்போ சொல்றேன். ஸோ அதுல எப்பவுமே டாப்ல இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியோட கிண்டி கேம்பஸ் தான். ஸோ ஆல்வேஸ் இந்த டாப். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஜிசிடி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ நம்ம லிஸ்ட்ல அடுத்தா இருக்க காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். ஸோ சேலம்ல இருக்க கேம்பஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அங்க படிச்ச நிறைய பேட்டையும் விசாரிச்சேன், அந்த காலேஜ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம லிஸ்ட்ல அடுத்தா இருக்க காலேஜ் வந்து அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ். இது வந்து காரைக்குடியில இருக்கு. ஸோ இந்த காலேஜ் நீங்க கண்டிப்பா ஒரு ஆப்ஷன்ல வைக்கலாம். இதுவும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொன்னாங்க. ஸோ நம்ம லிஸ்ட்ல அடுத்த இருக்க காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. ஸோ ஈரோடும் வந்து சேலம் மாதிரியே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. கேம்பஸ்ல வந்து நல்லா நடத்துறாங்க, அகாடமிக்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம லிஸ்ட்ல அடுத்த இருக்க காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட திருச்சி கேம்பஸ் தான். பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேம்பஸ் நேம். ஸோ இந்த காலேஜ் வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ இந்த காலேஜ் எல்லாமே வந்து ரேங்க் வைஸ் அண்ட் ரிவ்யூஸ் வைஸ் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த காலேஜஸ்ல வந்து ஃபீஸ் வந்து கண்டிப்பா மாறும். லைக் பிரைவேட் காலேஜ்ல வந்து 2 lakhs பிளஸ் இருக்கும், கவர்மெண்ட் எய்டட்ல அதை விட கம்மியா இருக்கும், கவர்மெண்ட்ல அதை விட ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபீஸ் எதுல எவ்வளோ கட்ட முடியுன்றதை பார்த்துட்டு டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து காலேஜ் சேருங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியோட கிண்டி கேம்பஸ்ல வந்து கண்டிப்பா நீங்க டாப் ஸ்கோர்ல இருக்கணும், அப்பதான் வந்து உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் பிரைவேட் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் 5 காலேஜஸ் வந்து கண்டிப்பா டஃபா இருக்கும். சிஎஸ் அண்ட் ஐடி இந்த ஃபீல்ட்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு. பட் மார்க் வந்து அதிகமாக வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் காலேஜஸ் வந்து வெறும் பிளேஸ்மெண்ட் அதை மட்டும் பேஸ் பண்ணி இல்லாமல் அகாடமிக்ஸ் எப்படி இருக்கும், என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்றதையும் கொஞ்சம் விசாரிங்க. அங்கே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. லைக் இப்போ ஒரு காலேஜ் வந்து சேர போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த காலேஜோட ஹேஷ்டேக் போட்டு இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ தேர்ந்தீங்கன்னா நிறைய பேர் அதை பத்தி வீடியோவோ ஃபோட்டோஸோ போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி காலேஜ் எப்படி இருக்கு அண்ட் காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, ஸ்டாஃப்லாம் எப்படி இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டா என்ன விஷயம் அப்படின்றதெல்லாம் வந்து சீனியர்ஸ் கிட்ட கேட்டுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. பிகாஸ் முன்னதான் வந்து நம்ம காலேஜ் சேரும்போது இந்த காலேஜ் அந்த காலேஜ்னு சொல்லிட்டு தெரியும், அவங்க யார் இருக்காங்க என்ன எதுனே நமக்கு தெரியாம போய் ஜாயின் பண்ணுவோம். பட் இப்போ அப்படி இல்லை, நம்ம கிட்ட
ஆன்லைன், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்க அந்த காலேஜ் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜ் வந்து கவுன்சிலிங்ல நீங்க போடலாம். ஸோ யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கல அப்படின்னா உடனே வந்து நமக்கு நல்ல வேலை கிடைக்காது, பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆக முடியாது அப்படிலாம் வந்து தேவையில்லாம யோசிக்காதீங்க. காலேஜ்ன்றது வந்து நீங்க போய் படிக்கிற ஒரு இடம் மட்டும்தான். லைக் நீங்க நல்ல காலேஜ்ல போனாலும் இல்ல நார்மலான ஒரு காலேஜ்ல போனாலும் நீங்க டெவலப் ஆகிறது ஆகாது உங்க கையில் தான் இருக்கு. ஸோ அதை பத்திலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. காலேஜ் சேர்ந்த அப்புறம் எப்படி டெவலப் ஆகலாம், எப்படி பிளேஸ் ஆகலாம், எப்படி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம்ன்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பை பை.